Okay, welcome to this class. 60th question. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா இங்கிலீஷில் நீங்கள் அது தமிழில் பார்த்துட்ருக்கேன். Arrange the given words in a meaningful sequence and choose the most appropriate sequence from the given alternatives. 59 மிஸ் பண்ணிடுவோம், அதில் ஏதாவது தவறு இருக்குங்கிறதுனால மிஸ் பண்ணிவிடுவோம். 60 பாருங்கள், 60 பாருங்கள். 60ல் வந்து வாட் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. So protect, relief, flood, rain கொடுத்துருக்காங்க. Arrange the given words in a meaningful sequence and choose the most appropriate second option. Second option என்ன? Sir, fourth option, sir. Fourth option என்ன? Sir, fourth option. இல்ல சொல்லுங்க, என்னென்ன வருது சொல்லுங்க. Sir, rain, flood, protect, relief. Correct. Rain வந்தாதான் flood வரும். Flood வந்தா மக்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். மக்களை ப்ரொடெக்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு ரிலீஃப் மெட்டீரியல்லாம் கொடுக்கணும். அப்போ டிசிஏபி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். ஓகே, அடுத்தது பாருங்கள். 61 62க்கு ஒரு ஏதோ கொடுத்துருக்காங்க. இஃப் மைனஸ் மீன்ஸ் இன்டூ மீன்ஸ் ப்ளஸ் மீன்ஸ் டிவைட் பை மீன்ஸ் மைனஸ், தென் ஆன்சர் த கொஸ்டின் 61 and 62. என்ன ஆன்சர் வரும்? 61. Oh my god, it's very confusion. இல்லை இந்த மைனஸ் ப்ளஸுக்கு பதிலாக என்ன போடணும்? ப்ளஸுக்கு பதிலாக டிவைடட் பை போடுங்க. அப்போ 8 டிவைடட் பை 4. அடுத்தது மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போடுங்க. இன்ட்டு 3 ஆயிடுது. அப்புறம் இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் 6 cross ஒருத்தருக்கு 7 வருது. ஆன்சர் கரெக்டான பாருங்க. இரு மற்றவங்கள பார்க்கட்டும். ஒருத்தர் 7 the answer. ஓகே, 7 the answer. கரெக்ட். 7 ஆன்சர் கரெக்ட். அடுத்தது பாருங்க. 12 into 8 plus 2 minus 4 divided by 6. என்ன ஆன்சர் வருதுங்க? 34 sir. 34. நல்லா பாருங்க. 34 ஆப்ஷன் இருக்கா? 34 ஆப்ஷன் கிடையாது. இப்போ 12 இன்ட்டுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 12 இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் போடுங்க. அப்புறம் ப்ளஸுக்கு பதிலாக என்ன போடணும்? டிவைடட் பை 2. அப்புறம் மைனஸுக்கு பதிலாக இன்ட்டு போட்டிங்க. இன்ட்டு 4. அப்புறம் டிவைடட் பைக்கு பதிலாக மைனஸ் 6 போட்டால் எனக்கு என்ன வருதுன்னா 16 28 எனக்கு 22 வருது. யாருக்கெல்லாம் 22 வருது? 31. Sir, 22 தான் sir. 31 22வா? ஆன்சரில் வந்து 22 காணும். ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. 22 தான் வருது. போன கிளாஸ்லேயே நாங்கள் பார்த்தோம் 22 தான் வருது. ஆனால் அதில் ஆன்சரில் அது இல்லை. ஸோ இந்த மாதிரி வரதை நீங்கள் வேறு வழி இல்லை. அது நீங்கள் என்ன பண்ணணும், அது நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ எழுதிட்டு வர வேண்டியது. அப்புறம் அதுக்கு அவன் மார்க் கொடுத்தாலும் கொடுப்பான். ஓகே, அடுத்தது பாருங்கள். இஃப் மைனஸ் மீன்ஸ் டிவைடட் பை, ப்ளஸ் மீன்ஸ் இன்டூ, அது போடுங்க பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? எது கரெக்டாக இருக்கும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். Second option sir.
செகண்ட் ஆப்ஷன் ஒரு குழந்தை சொல்லுது. யார் அது? அந்த குழந்தைய பேர் என்ன? சுபஸ்ரீ. சுபஸ்ரீ வந்து செகண்ட் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது ஆன்சர் சொல்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சுபஸ்ரீ, கரெக்டாக தப்பான்னு பார்த்துடலாம். எப்படி போட்டீங்க சுபஸ்ரீ, கொஞ்சம் சொல்ல முடியுமா? செகண்ட் ஆப்ஷன் வருதுங்க சார். இல்லை எப்படி போட்டீங்கன்னு ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணீங்களா? ஓகே, அதை தான் கேட்குறேன். எப்படி போட்டிங்கன்னா ஒவ்வொன்றா முதல்ல ஒன்று போட்டிங்க, அது வரல, ரெண்டாவது போட்டோன்னா வந்துருச்சு, அப்படி தானே? சரி, வேறு யாருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. என்ன சந்தோஷ், என்ன வருது? ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க, அது இல்லைன்னு வந்துருச்சா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க, அது இருக்குன்னு வந்துருச்சு. சப்போஸ் ஃபோர்த் ஆப்ஷன் ரைட்டாக இருந்து இந்த 4மே ட்ரை பண்ணால் டைம் அதிகமாக எடுக்குமா எடுக்காதா? டைம் ரொம்ப எடுக்குமா? அப்போ அதுக்கு ஏதாவது வழி? நான் முதல்ல சொல்லியிருக்கேன், எந்த கேள்வியும் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த கேள்வியும் 1.5 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்காது. அப்படி எடுத்தால் நம்ம மெத்தடாலஜி ராங். அப்படிங்கன்னா அப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்படி போடுறதுன்னா இங்கே நல்லா பாருங்கள், எல்லோரும் இந்த கேள்வி பாருங்கள். இப்போது அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பெரிய பெரிய நம்பராக இருக்குது. 60, 36, 38, 40 அப்படிங்கிற நம்பராக இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். இப்போது ஏதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். முதல்ல எந்த மல்டிப்ளிகேஷன் வரும்? ப்ளஸ்ஸாக இருந்தால் அது இன்டூ ஆகுது இல்லையா? இந்த முதல்ல ப்ளஸ் எங்கே இருக்குது? 3 + 3. இப்போ 3 × 3 வரும். அது 60 பக்கமாக வருமா? வராது இல்லையா? 3 × 3 60 கொஞ்சம் பக்கமாக இருக்கா? இல்லை. அதனால் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ரெண்டாவது வந்து ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது 4 × 4 + 5, 4 × 5 20. மேபி பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். 20க்கும் 36க்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, அது ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அஞ்சாவது பாருங்கள், ப்ளஸ் எல்லாம் இன்ட்டு. ப்ளஸ் எங்கே வருது? 4 × 3 12. அதுக்கு 12க்கு 38க்கு ரொம்ப தூரம், அதையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், 10 × 8, அப்புறம் 4 × 4. இது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்போது ஃபோர்த் ஒன்றை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணணும். ஏன்னா 2 ப்ளஸ் இருக்குது, 2 ப்ளஸ் இன்டூ ஆகும். அப்போ ஃபோர்த் ஒன்றை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்? 49 மைனஸ் வந்து டிவைடட் பை ஆகும் 10, ப்ளஸ் வந்து இன்டூ ஆகும் 10 × 8. அப்புறம் 8 டிவைடட் பை என்ன ஆகும்? 8 மைனஸ் ஆகும் 4. அப்போ ப்ளஸ் அப்புறம் இன்டூ ஆகும். இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா முதல்ல இந்த டிவைடட் பை தான் முதல்ல பண்ணணும். 49 டிவைடட் பை 10, அப்போ 4.9 வந்துடுது. இப்போ 4.9 வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணணும்? 49 டிவைடட் பை 10 வந்த மைனஸ் வந்து டிவைடட் பை தானே? ஆமாம். இப்போ 49 டிவைடட் பை 10 வந்து 4.9 வந்தாவே டெசிமலில் வந்துருச்சு. ஆனால் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் டெசிமலில் கிடையாது. அதனால் அது ஆன்சராக இருக்க முடியாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு நேராக ரெண்டாவதுக்கு போகணும். ரெண்டாவதில் போய் நீங்கள் பார்த்தா 52 டிவைடட் பைக்கு என்ன? டிவைடட் பை பிகம்ஸ் எங்கடாது? மைனஸ் 4 இன்ட்டு 5, அப்புறம் 5 இன்ட்டு வந்து ப்ளஸ் ஆகும் 5 + 8, மைனஸ் வந்து டிவைடட் பை ஆகும் டிவைடட் பை 2. அப்போ முதல்ல 8 டிவைடட் பை 2 வந்து 4 வருது. இப்போ 52 மைனஸ் 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 4 வருது. அடுத்தது 4 × 5 போட்டால் 20. அப்போ 32 மைனஸ் 20 52 மைனஸ் 20 32 + 4 36. அப்போது இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் நம்ம ட்ரை பண்ணணுங்கிறதுக்கு எது வச்சு பண்ணுவீங்க?
அந்த மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் நம்பர் பெருசாக இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி வர்ற இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதில் ஆப்ஷன் 4 2 மல்டிப்ளிகேஷன் வருது, அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்கணும். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனில் தான் அந்த மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நம்பராக வருது, ரெண்டாவது ஆப்ஷனை பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களுக்கு யூ வில் சேவ் சம் டைம். ஓகே, குட். அப்போது 36 அந்த ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்கள். What is if 8 star 1 equal to 81, 9 star 1 equal to 100, அப்போ 7 star 1 equal to how much ன்னு கேட்குறாங்க. 64. 64 ஏன் 64 சொல்லுங்க. 8 plus 1 9. 9 square is equal to 81. ஆமா, அப்போ 7 plus 1 7 plus 1 8, 8 square is 64. Okay, அடுத்து go to 65. Question number 65. என்ன ஆன்சரா இருக்கும்? sir. 19. எப்படி அந்த லாஜிக் சொல்லுங்க. சார் இப்போ 37 இருக்குல்ல சார், 3 plus 7 10 சார், 4 plus 2 6, 10 plus 6 is equal to 16. அந்த லாஜிக் யூஸ் கரெக்ட். அந்த லாஜிக்கில் 6 plus 5 is 11, அப்புறம் 3 plus 5 is 8, அப்போ 11 plus 8 19 is the answer. Correct. Okay, go to question number 66. If a plus b is greater than a plus b is greater than a plus c and a plus b is greater than a minus c, then அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது ஆன்சரு? இப்போ a plus b is greater than a plus c னா a கேன்சல் பண்ண என்ன வரும்? a கேன்சல் பண்ணிட்டு என்ன இருக்கும்? b is greater than c. ஆமா, அதே மாதிரி அடுத்ததுல a plus b is greater than a minus c அப்படின்னா அங்க என்ன வரும்? b is greater than minus c. b is greater than minus c. அப்படி இருக்க முடியுமா? b is greater than c and b is greater than minus c இருக்க முடியுமா? அப்படியா சார்? none of this the answer. Okay, very good. அப்படிதான். எப்படியெல்லாம் அடுத்து டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ். எங்கிறது என்னாச்சு? டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ஃபியர், ஹெல்ப், அட்டாக், எனிமி. பயம் தான். டேஞ்சர்னாவே பயம் இருக்கும், கண்டிப்பாக பயம் இருக்கும். ஹெல்ப்போ அட்டாக்கு எனிமி எல்லாம் கூட இருக்கலாம். ஓகே, 68 பாருங்க, படிங்க. யாராவது ஒருத்தர் 68 படிங்க. When the time is 4.20, the angle between the hands of the clock is. Hands of the clock னா the angle between the hour hand and the minute hand. அதாவது நிமிடமுள் மற்றும் மணிமுள்ளுக்கு இடையே என்ன கோணம் இருக்கிறது என்று 4:20 சொல்லும்போது 4:20 இருக்கும்போது என்ன கோணம் இருக்கிறது? 0 டிகிரியா? 10ங்கிறாங்க, 15ங்கிறாங்க, 20ங்கிறாங்க, 0ங்கிறாங்க. 10ன்னு சொன்னவர் யாரு? சந்தோஷா? Sir, 0 degree.
இப்போ இருங்க, நம்ம யார் 10 சொன்ன 10 தான் கரெக்ட் ஆன்சரு. எப்படி சொன்னீங்க சந்தோஷ்? கெஸ் பண்ணீங்களா சும்மா இல்லை போட்டு சொன்னீங்களா? இல்ல சார், ஒரு பார்த்திருக்கேன் சார். அது அதாவது எப்பயுமே 4 நேரா காட்டாது சார், பெரிய ஆமாம், அதாவது அப்போ கெஸ் பண்ணீங்க. அதோட டிகிரி. ஓகே 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 நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல இருங்க, அது பரவாயில்ல, கெஸ் பண்ணுறதுனால தப்பு இல்லை. இப்போது அது எப்படி இப்போ சயின்டிஃபிக்காக எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். அது அந்த ஏன்னா இந்த சாப்டர் நம்ம எடுத்தோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கடாது? ஓகே, இங்கே பாருங்க, 4 மணி 20 நிமிஷம் கரெக்டாக போட்டிருக்கானான்னு பாருங்க. முள்ளு கரெக்டாக போட்டிருக்கானா 4:20ன்னு இந்த படத்தில்? இந்த படம் தெரியுதா? 4:20 அதாவது அந்த மினிட் ஹேண்ட் வந்து நேரம் அந்த 20ன்னா 4 பக்கத்தில் நேராக இருக்குது. அந்த அவர் ஹேண்ட் வந்து 4 கூட்ட கொஞ்சம் தள்ளி 5க்கு போயிட்டு இருக்குது, அப்படி இருக்கு. இப்போ we want to find the angle between the hour and the minute hand. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த 12 o'clock ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். அதிலிருந்து என்ன ஆங்கிள் வந்து மினிட் ஹேண்டு இருக்குது, என்ன ஆங்கிள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கும் அந்த அவர் ஹேண்டுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த 2 டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போது ஒரு மினிட் ஹேண்ட் வந்து என்டையர் சர்க்கிள் சுற்றினா எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்? மினிட் அண்ட் என்டையர் சர்க்கிள் சுத்தினா எவ்வளவு மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். என்டையர் சர்க்கிளை சுத்தினா எவ்வளவு டிகிரி கவர் பண்ணும்? 360. ஓகே, 60 நிமிஷத்துல 360 டிகிரி கவர் பண்ணிருக்கு. அப்படின்னா ஒரு நிமிஷத்துல எவ்வளவு டிகிரி கவர் பண்ணும்? 6 டிகிரி. வெரி குட். அது அப்படியே ஓரமா வச்சுக்கோங்க, இது மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது அவர் ஹேண்ட் ஃபுல் சர்க்கிள் சுத்தினா எவ்வளவு அவருக்கு கவர் பண்ணும்? 24 hours. நல்லா பாரு. ஃபுல் சர்க்கிள் கவர் பண்ணா சுத்தினா எவ்வளவு அவர் கவர் பண்ணும்? 12 hours. 12 hours. எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணும்? 360 degree. அப்போ 1 hourல அது எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணும்? 12 hours கவர் பண்றதுக்கு 360 டிகிரி ஆகுது. அப்போ 1 hour கவர் பண்றதுக்கு 30 டிகிரி. எப்படி 120 ஆகுது? 30 டிகிரி. 360 divided by 12, 30. ஓகே, இப்போ இந்த ரெண்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. The minute hand takes it covers 6 degree in 1 minute. The hour hand covers 30 degree in 1 hour. இந்த ரெண்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ 4:20ன்னா மினிட் ஹேண்ட் இஸ் ஷோயிங் 20 மினிட்ஸ்ன்னா அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி என்ன, 20 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும்? 120 டிகிரி இருக்கும். அதை தான் நான் பாருங்கள் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து அது 120 டிகிரி பண்ணிருக்குன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் ஹேண்ட் வந்து 4 மணி 20 நிமிஷம்னா 4:20/60 பாருங்கள், கீழே போட்டிருப்பேன். 4:20/60 தட் இஸ் 4:1/3 தட் இஸ் 13/3 மணி. 13/3 மணி இன்ட்டு 30. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 30 டிகிரி கவர் பண்ணுது. 13/3 இன்ட்டு 30 எவ்வளோ வருது? 13/3 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு கேட்குறேன். 13/3 எப்படி வந்தது புரிஞ்சுதான்னு கேட்குறேன். 4 hour 20 minutes என்ன, அப்போ அதை அவராக கன்வெர்ட் பண்ணும்போது 420/60 தட் இஸ் 4/1/3. அதை வந்து நீங்கள் மறுபடி இதை ஏன்னா கலப்பு பின்னமாக ஏதோ ஒன்று பண்ணும்போது 13/3 வரும். ஒரு மணி நேரத்துக்கு 30 டிகிரின்னா அப்போ 13/3 மணி நேரத்துக்கு 130 டிகிரி வரும். அப்போது 130 and 120க்குள்ள வித்தியாசம் வந்து 10. தட் இஸ் த ஆன்சர். 10 டிகிரி இஸ் த ஆன்சர். இதுதான் சயின்டிஃபிக்காக நீங்கள் போட வேண்டிய இது எல்லா டைமே இந்த சயின்டிஃபிக்காக போட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் படம் வரைஞ்சி பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். சந்தோஷ் பண்ணான் இல்லையா, அதான் படம் வரைஞ்சேன் சார், படம் வரைஞ்சி அப்படியே நான் மனசுலேயே படம் வரைஞ்சி பார்த்தேன், ஒரு 10 டிகிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி அப்படியும் போடலாம். சரியா? தட் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மினிட் ஹேண்ட் இன் 1 minute covers 6 degree. The hour hand in 1 hour it covers 30 degree. This much you should know. Okay.
Understood? Yes, sir. So now we are going to do one more problem on this. 6:30 6 மணினா அப்போ ஆங்கிள் பிட்வீன் த அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். படம் வரைஞ்சி நீங்களே போடுங்க. 6:30 6 மணி. When the time is 6:30, the minute hand covered 30 minutes. In 1 minute it will cover 6 degree. In 30 minutes it will cover 180 degree. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அவர் ஹேண்ட் வந்து 6.5 hours 6 hour 6:30னா 6.5 hours 6 1/2 that is equal to 13/2. 13/2 into 180 will give you 195. So the difference between 195 and 180 is 15. 15 is the answer. So இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதை நம்ம கிளாஸாக எடுக்கலை. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்ததுனால அதை கிளாஸாக நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரே ஒரு கடைசி கேள்வி கேட்குறேன். இதே இதில் அது புரிஞ்சிட்டிங்களான்னு பார்த்தோம்னா நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். 12:15 12:15 வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த அவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட்? என்னோட அசிஸ்டன்ஸ் இல்லாமையே போடுங்க பார்க்கலாம். 12:15 Sir, near 90 degree. நியர் 90 டிகிரி கரெக்டாக சொல்லணும். நியர் 90 டிகிரினா பத்தாது. அவன் ஆன்சர் எப்படி கொடுப்பான் தெரியுமா? 84.5 85.5 87.5 82.5 அப்படி கொடுப்பான். Sir, 80 degrees, sir. 80 டிகிரி இல்லை, தப்பு. 7.5 degree. என்னங்க? 7.5 degree. நல்லா பாருங்க. 7.5 டிகிரி எப்படி வரும்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் 90 degree. 90 வராது. 90 வரல, 80 வரல. இங்கே நான் இப்போ சொல்லி கொடுத்தாலும் அது மாதிரி போடுங்க. நான் சொல்லி கொடுத்தாலும் அது மாதிரி போட்டு சொல்லுங்க. In 1 minute the minute hand will cover 6 degree. In 1 hour the hour hand will cover 30 degree. இதுதான் அந்த ஃபார்முலா மாதிரி. $82.5, sir. 82.5 is the right answer. யார் அது சொன்னது? சொன்னது யாரு? Sir. யார் சொன்னது யாருன்னு? Sir, me. அத மீன்னா யாரு? Sir, that's me. அப்படி சொல்லனா எனக்கு எப்படி தெரியும்? மீனா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னாதான் தெரியும். ஏன்னா இங்கிருந்து உங்களை பார்க்க முடியாது. ஓகே, 82.5 இஸ் கரெக்ட். எல்லாருக்கும் 82.5 வருதான்னு பாருங்க. ஏன்னா இதில் கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்வி வரும். இதை இந்த லாஜிக் இந்த ஃபார்முலா இதை நீங்கள் தெரிஞ்சிட்டா தான் அது போட முடியும். அதனால் இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகே, தர்ஷினி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதை தர்ஷினி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பண்ணல. தர்ஷினி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Sir, I'm suffering from cough, sir. I can't able to speak for long time, sir. வேறு யாருக்கு 82.5 வந்தது? யாருக்குமே வரலையா? 12 hours 15 minutes அப்படின்னா த மினிட் ஹேண்ட் இஸ் 15 டிகிரி இல்லையா? 15 minutes. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரின்னா 15 into 6 எவ்வளோ? 90 டிகிரி. அது ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்தது அவர் ஹேண்ட் பாருங்கள். 12:15 அப்படின்னா அந்த 12 கழிச்சிருங்க. ஏன்னா அது நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே 12 தான். அப்போ வெறும் 15 minutes தான். 15 minutes ஈக்குவல் டு 1/4 hour. 1/4 ஹவருக்கு எவ்வளோ டிகிரி? 1/4 into 30 எவ்வளோ வருது? 1/4 into 30 எவ்வளோ வருது? 7.5. 7.5. அப்போ அந்த 90லேருந்து 7.5 கழிச்சா எவ்வளோ வருதோ அவ்வளோ, அதுதான். தட் இஸ் 82.5. ஓகே, இது போய் வீட்டில் போய் நீங்கள் 1-2 போட்டு பார்த்துக்குங்க. நான் 69 to 73 நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஃபார் சம் ரீசன்ஸ். அப்புறம் வந்துக்கலாம். வேணே ஸ்கிப் பண்ணுறேன். இது பார்க்கலாம். 74 to 75 யாரோ ஒருத்தர் படிங்க.
Sir, in each of the questions given below, two statements 1 and 2 are followed by the conclusions numbered 1 and 2. Read the conclusion and give the answer. ஓகே இருங்க. Statement 1. ஆ State. ஓ சாரி Statement சாரி one. சாரி சாரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று காணும் இல்லை ஒரு நிமிஷம் Yes. ஆ Statement 1. All women are mothers. ம் 2. All mothers are sisters. ம் Conclusion 1. All women are sisters. ம் 2. Some women are not sisters. ம் எது கரெக்ட் இப்போ ஆன்சர் பாருங்க சார் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆ சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் சார். இல்ல அந்த ஆப்ஷன் 4 கொடுத்துருக்க எந்த ஆப்ஷன் ஆன்சர் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் மட்டும் கரெக்டா சார்? Conclusion 1 is correct. ம் The conclusion 2 is wrong, ஒன்லி sir. கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அதுதான் கரெக்ட். ஓகே இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை நம்ம எடுத்தோமான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. எடுத்தோமா இந்த மாதிரி எல்லாம்? No, sir. ஓகே நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ ஏன்னா அந்த இது ஒரு பிபிடி இருக்கு அது போட முடியாது. இப்போ ஆல் விமன் ஆர் மதர்ஸ், ஆல் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு 3வது ஸ்டேட்மெண்ட் ஒரு கன்க்ளூஷனை நீங்கள் டிரைவ் பண்ணணும். இதெல்லாம் மறந்துடுங்க மற்றதெல்லாம் மறந்துங்க. அந்த 2 மட்டும் பாருங்கள். முதலுக்கு இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்கள். அந்த மற்றதெல்லாம் அது கீழே இருக்கலாம் பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு. ஆல் விமன் ஆர் மதர்ஸ், ஆல் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். அந்த ஆல் விமன் ஆர் மதர்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பேர். இட் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் நாட்டோ நோவோ கிடையாது, அதனால் அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன் யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு ஆல்ன்னு சொல்லிட்டாங்க? இந்த உலகத்தில் அத்தனை உமன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன புதுசுல நடத்துனீங்க சார். அதான் நடத்திருப்பேன் உங்களுக்கு. அது பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி ஐ எம் டூயிங் இட் அகெயின். அப்போ ஆல் விமன்னா யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஆல் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னா அதுவும் யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே அப்போ இந்த கன்க்ளூஷன் 2 பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. சம் விமன் ஆர் நாட் சிஸ்டர்ஸ். இது எப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா நாட்டு வந்திருக்கு. சம்மு வந்திருக்கிறதுனால அது பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ மொத்தம் 4 வகையான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வரும். ஒன்று வந்து யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் 4 எது வேணால் வரலாம். ஓகே இப்போ யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு போச்சு, ஆல் விமன் ஆர் மதர்ஸ். யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நோ உமன் இஸ் மதர் அப்படின்னு இருக்கும். நோ உமன் இஸ் மதர், நோ உமன் ஆர் மதர்ஸ் ப்ளூரல் தானே. நோ உமன் ஆர் அப்படின்னா அது யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சம் விமன் ஆர் மதர்ஸ் அப்படின்னா அது பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சம் விமன் ஆர் நாட் சிஸ்டர்ஸ் அப்படின்னா அது பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே இப்போ 75வது கொஸ்டின் பாருங்கள். 75வது கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க? Sure, shall I read, sir? Yeah. Statement 1. Some books are tables. ஓகே வெயிட் அது மட்டும் போதும். சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ்ங்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? It's a particular positive. பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. சம் டேபிள்ஸ் ஆர் பென்சில்ஸ். இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? Particular positive. இதுவும் பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை படிக்க சொன்னேன். இப்போ நம்ம வில் கோ பேக் டு 74th கொஸ்டின். ஓகே ஆல் விமன் ஆர் மதர்ஸ் ரெண்டுமே யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதில் 3 டேர்ம் இருக்குது. என்னென்ன டேர்ம்? விமன், மதர்ஸ், சிஸ்டர் இருக்கா? உமன், மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 3 டேர்ம் இருக்கா? Yes, sir. மதர் ரெண்டுலையுமே மதர் வந்திருக்கா? Yes, sir. அப்போ அதுக்கு பேர் காமன் டேர்ம்னு பேர். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏதோ ஒரு டேர்ம் காமன் டேர்மாக இருந்தால் தான் நீங்கள் அந்த கன்க்ளூஷனே வரும், இல்லைன்னா எதுவும் கன்க்ளூஷன் வராது. அப்போ இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் 3 டேர்ம், 1 வந்து காமன் டேர்ம். இந்த காமன் டேர்ம் வந்து ஆன்சரில் வராது, கன்க்ளூஷனில் வராது. அப்போது இதனோட கன்க்ளூஷன் என்னென்னா ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸுங்கிறத கன்க்ளூஷன். ஏன்னா அந்த மதர்ஸ் வரக்கூடாது, அந்த காமன் டேர்ம் should not come in the conclusion. ஸோ ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன்.
ஓகே ஓகே. அப்போ ஏன் அது வந்து ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து கன்க்ளூஷன். இன்னும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பின்னாடி வருவோம். இப்போ கொஸ்டின் 75 போங்க. என்ன போட்டிருக்கு இப்போ படிங்க, அதே குழந்தை படிக்கட்டும். So statement 1, some books are tables. 2, some tables are pencils. ஓகே வெயிட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் டேபிள் இஸ் பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். There are 3 terms. What are the terms? Books, tables and pencils. And table is a common term for both the statement. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கன்க்ளூஷன் மஸ்ட் பி பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல படித்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இஃப் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பர்டிகுலர் தென் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த கேஸில் என்ன, இப்போ போத் ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலரா? இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலரான்னு கேட்குறேன். அப்போ கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். சார் ஆன்சர் பார்ப்போம். இப்போ என்ன கேட்குறேன், ஆல் புக்ஸ் ஆர் பென்சில்ஸ். இருங்க கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1, சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ், சம் டேபிள்ஸ் ஆர் பென்சில்ஸ்ங்கிறது 2 ஸ்டேட்மெண்ட். ஆல் புக்ஸ் ஆர் பென்சில்ஸ் வருமா? வராது. சம் பென்சில்ஸ் ஆர் புக்ஸ் வருமா? அதுவும் வராது. ஏன்னா நம்ம என்ன படித்தோம், 2 ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலராக இருந்தால் கன்க்ளூஷனே வராது. அப்போ என்ன ஆன்சர்? Neither conclusion 1 nor 2 follows. அவ்வளோதான். ஏன்னா கன்க்ளூஷனே பண்ண முடியாது அந்த மாதிரி இது. அதே மாதிரி இப்போ 2 ஸ்டேட், இப்போ இப்படி மறுபடியும் மேலே போகிறேன். இருங்க, என்னடா இது 74th ப்ராப்ளம் இப்படி போவோம். இருங்க 74th ப்ராப்ளத்துக்கு மறுபடியும் போவோம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஆல் விமன் ஆர் மதர்ஸ், ஒத்துக்கிறீங்களா? 2வது ஸ்டேட்மெண்ட் நான் மாத்திரம் இப்போ சம் மதர்ஸ் சரி என்ன சொன்னேன், ஆல் விமனில் நோ உமன் ஆர் மதர்ஸ்ன்னு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நோ உமன் ஆர் மதர்ஸ்ன்னு பார்த்தா அது வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். 2வது ஸ்டேட்மெண்ட்டை வந்து சம் மதர்ஸ் ஆர் நாட் சிஸ்டர்ஸ்ன்னு மாற்றிட்டேன். அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? சம் மதர்ஸ் ஆர் நாட் சிஸ்டர்ஸ், பர்டிகுலர் நெகட்டிவ். முதல் ஸ்டேட்மெண்ட் என்னது? universal positive. இல்ல நோ உமன் ஆர் மதர்ஸ்ன்னு சொன்னேன். அது என்னது? யூனிவர்சல் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ். ஆமா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நெகட்டிவ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூனிவர்சல் நெகட்டிவ் and second statement is particular negative. If both the statements are negative then conclusion is not possible அப்படிங்கிறது ஒரு ரூல். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதை மறுபடியும் இன்னொரு முறை நம்ம அந்த பிபிடி வச்சு பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 2 கொஷின் வந்ததுனால அதை இப்போ நம்ம என்னென்ன படித்தோம், there are 2 statements, 3 terms, 1 term has to be a common term, then conclusion may be possible. But if both are particular, conclusion is not possible. If both are negative, conclusion is not possible. இந்த அளவு 3 ரூல் படிச்சுக்க. மொத்தம் 6 ரூல் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 ரூல் மட்டும் வச்சுங்க, சரியா? ஹலோ, ஓகே சார். இப்போ என்ன புரியலன்னு மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். இது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை நம்ம அந்த கிளாஸ் எடுத்தால் தான் புரியும். அதனால் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆல் விமன் ஆர் மதர்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன் யூனிவர்சல் ஆல்னு வந்தாவே யூனிவர்சல், அப்புறம் நெகட்டிவ் இல்லை, அதனால் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதே நோ உமன் ஆர் மதர்ஸ் அப்படி வந்தால் யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதே சம் விமன் ஆர் மதர்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதே சம் விமன் ஆர் நாட் மதர்ஸ்ன்னு வந்திருந்தால் பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ 4 வகையான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போது 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பான் எக்ஸாமில். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபைண்ட் த கன்க்ளூஷன் சொல்லுவான், இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுப்பான், ஏதோ ஒன்று இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் 3 டேர்ம் இருக்கணும். இப்போ இப்படி இருக்கு வச்சுக்கோங்க, ஆல் விமன் ஆர் மதர்ஸ், அடுத்தது ஆல் டாங்கீஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கன்க்ளூஷன் பாசிபிளா? ஏன்னா காமன் டேர்ம் கிடையாது. காமன் டேர்ம் இல்லைன்னா கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். 2க்கும் ஏதோ ஒரு காமன் டேர்ம் இருக்கணும். ஆல் விமன் ஆர் மதர்ஸுங்கிறது ஒன்று, அடுத்தது ஆல் டாங்கீஸ் ஆர் சிஸ்டர்ஸ். இப்போ எதுலையுமே காமன் டேர்ம் இல்லை, 2க்கும் ஏதோ ஒரு டேர்ம் காமனாக இருக்கணும், இல்லை. அதனால் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு வரும். இப்போ என்னென்ன பண்ணோம், இப்போ காமன் டேர்ம் இல்லைன்னாலும் கன்க்ளூஷன் நாட் பாசிபிள், 2மே பர்டிகுலராக இருந்தாலும் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள்,
ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் கன்க்ளூஷன் நாட் பாசிபிள். இந்த 3 ரூலோட நிறுத்திக்குவோம். இன்னொரு 2 ரூல் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்தளவு புரிஞ்சால் போதும். அடுத்தது பாருங்கள். Out of the 4 figures 1, 2, 3, 4 given in each problem, 3 are similar in certain way. One figure is not like the other 3. Select the figure. Okay. அதாவது 76ல IONU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 என்னது? U. ஏன் யூ? என்ன ரீசன்? ஏன் யூ? எல்லாத்தையும் சரி, யாரோ ஒருத்தர் என் சொல்றாங்க. ஏன் என்? என் சொன்ன குழந்தைக்கு சொல்லுங்க. ஏன் என் சொன்னீங்க? சார் IO அதுக்கப்புறம் சிமெட்ரியா உழுதுக்கு சார். என்ன பிரிச்சா வந்து உழுக மாட்டேங்குது. அப்படியா? அப்படி இல்லை. ஓகே, சரி. வேற என்ன ரீசன்? என் கரெக்டு தான், பட் வேற என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லுங்க. என் மட்டும்தான் வவ்வல் இல்லை, அதனால என் இஸ் அவுட். அடுத்த கேள்வி 77 போங்க. Four 8 5 1 3 9 4 2. 6204 sir. Option 1. Option 1. Option 1 ஆ? என்ன காரணம்? Option 3 sir. Option 3 sir. என்ன காரணம்? லாஜிக்? எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க சார். ஆப்ஷன் 1 வந்து ஆட் நம்பர், ஆப்ஷன் மிச்சம் 3 வந்து ஈவன் நம்பர்ல முடியுது சார். ஆப்ஷன் 1 மட்டும் ஆட் நம்பர்ல முடியுது. சரி, அப்போ இல்ல மற்ற ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க, என்ன சொல்லுங்க? மற்ற லாஜிக் என்ன? ஆப்ஷன் 3 சார். ஏன்? எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கு சார். அப்புறம் எப்படி ஆப்ஷன் 3 வரும்? சார் ஆட் பண்ணும்போது எல்லாத்துலயுமே 18 கிடைக்குது சார். ஆட் பண்ணும்போது எல்லாத்துலயும் 18 கிடைக்குது. ஒன்னே 18 கிடைக்கலங்கிறீங்களா? ஆமா, அதுதான் ஆன்சர். தேர்ட்ல தான் 18 கிடைக்கல, அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இங்கே கன்ஃபியூஷன் வரும். அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஈவன், ஒன்று மட்டும் ஆட். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிசிட்டிக் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மறைமுகமான லாஜிக்கை தான் எடுக்கணும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதே மாதிரி எக்ஸாமில் வரும்போது ரொம்ப சிம்பிளிசிட்டிக்கா அது அந்த லாஜிக் வந்தால் அது வில் நாட் பி த ஆன்சர். யூ ஷுட் நாட் டேக் தட் ஆஸ் அன் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள். 78 அதே தானா? அதே கேள்வி தானா? ஆமாம், 76 to 80 அதே கேள்வி தான். செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஏன்? சார் அந்த ஆரோவோட சைஸ். ஆமாம், செகண்ட் ஆப்ஷன் அந்த ஒரு ஏரோவோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் அப்படி இல்லை. ஓகே, அது சொல்லலாம். கரெக்ட். அடுத்தது 79. ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 சார். சிமெட்ரிக்கலா எல்லாமே டிவைட் ஆகுது. ஆமாம், அது வந்து கரெக்டாக பை 2 மாதிரி இருக்குது. அது ரெண்டாவது வந்து பை 2 மாதிரி இல்லை. அடுத்தது 80. ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 சார். எப்படி? ஆப்ஷன் 3ல வர கோடு மட்டும் வேற டைரக்ஷன்ல இருக்கு. வெரி குட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். In each of the following questions, find the answer figures 1, 2, 3 or 4 which would continue the given series of 4 figures A, B, C, D. A, B, C, D அதே லாஜிக்கில் ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3யா? ஏன், என்ன லாஜிக்கு? ஆமாம், ஆப்ஷன் 3 இஸ் அ லாஜிக். கரெக்ட், ஒத்துக்கலாம். ஓகே, அடுத்தது 82 போலாம். 82ல
82ல வந்து 1 அல்லது 2 First option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறேன். கரெக்டா பாருங்க. கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது 83 பாருங்க. Sir, second option. Sir, second option. Second option. Second option. அந்த ரெண்டு கோடு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அந்த ஆமாம், ரெண்டு கோடு ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றதுலலாம் அதிகமான கோடு ஆட் பண்ணி 1 2 3 இங்கே 1 2 3 மற்றல 4 3 அப்படி இருக்கு. ஓகே, குட். சாரி, இது என்ன இப்படி ஆகிப்போச்சு. 84. First option, sir. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, 85. Sir, first option, sir. Second option. செகண்டா? Yes, sir. ஆமாம், செகண்ட். ஓகே, குட். அடுத்தது போகலாம். Figure A and B are related in some manner. Find the same relation between figures C and D by choosing alternatives 1 2 3 4. ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஏக்கு பிக்கு உள்ள ரிலேஷன் பார்த்துட்டு First option, sir. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். வெரி குட். 87. Option 3, sir. Option 3. Okay. 88 பாருங்க. 28 வந்து இங்க 65 ஆயிடுது. Fourth option. எப்படி, என்ன லாஜிக்குமா? Sir, first one A வந்து 3Q plus 1. இது 4Q plus 1. 4Q plus 1. Next 5Q plus 1 வந்து 126. ஆமாம். ஓகே, வெரி குட். இது Sir, third option, sir. தேர்ட் ஆப்ஷன் வருமா? இல்லை, தேர்ட் தான் வரும். செகண்ட் வராது, தேர்ட் தான் வரும். கரெக்டு. 90 பார்க்கலாம். Second option, sir. Second option. Second. Correct. Second. Correct. Good. Find the number of quadrilaterals in the figure. எவ்வளோ குவாட்ரிலேட்டரல் இருக்குங்கிறாங்க. 1 2 3 Sir, 2, sir. 2 or 3 ஆ? 3. 3 எனக்கு 3 வருது. 4 வருதான்னு பாருங்க. எங்கேயாவது 3 தான் வருது. எனக்கு 3 வருது. 4 யாருக்கு வரலையே? Find the triangles. 10, sir. 1 2 3 4 5 6 7 10 வருதா? Yes, sir. Okay, good. When a box is unfolded, the figure looks. இது ஆஃப் பண்ணி வைங்க உங்களுடைய மைக்கு எல்லாருமே. When the box is unfolded, the figure looks like the given one. What are the faces opposite to 4 and 5 respectively? 4 and 5க்கு ஏத்தாப்புல என்னென்ன இது வரும்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் இருங்க. 4 and 5. Sir, 5 க்கு 2, sir. 4 க்கு 6, sir. 6 and 2. 6 and 2 ஆ? The 2 and 6, sir. Sorry, sir. 6 and 2. 6 and 2 ஆ? 2 and 6 ஆ? நீங்கள் 6 and 2, sir. 6 and 2 ஆ?
4 and 5க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கேட்குறாங்க. 6 and 2. ஓகே, சரி, அடுத்தது பார்ப்போம். A die is thrown 3 times. ஒரு நிமிஷம். Thrown 3 times and its 3 different positions are given below. Find the number on the face opposite to 3. 6 ஆமாம் 6 தான். ஏன்னா அந்த அந்த இதுதான் வரல, 6 ஒன்று தான் வராது. ஓகே, ரைட். இதெல்லாம் இது பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம பார்த்தோமா? I don't know. Anyway, this book, I mean, this thing I have given, you can go through மார்க்கி இன்னும் இருக்கிற 10 ப்ராப்ளம் நீங்கள் பாருங்கள். அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு சாம்பிள் பேப்பர் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வில் க்ளோஸ் அட் திஸ். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், டுமாரோ வி டோன்ட் ஹேவ் அ கிளாஸ். டே ஆஃப்டர் டுமாரோ வி ஹேவ் த கிளாஸ். ஓகே, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை. நான் எப்போ எக்ஸாம் வரும் கேட்குறாங்க. அது எனக்கும் தெரியாது இப்போதைக்கு. ஆஸ் ஆன் டேட் 29th சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 29th வரும்னு நம்ம நம்புவோம். அது இப்போ அது